கோபியம்மா ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு ரம்ஜான், எல்லாருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்கள். ஏதமே இன்னைக்கு ரம்ஜான் வேற. ஆமா, அதுக்கு என்ன இல்ல, இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்லயும் அதாவது ஓரளவுக்கு டவுன் அங்கேயே ரம்ஜான் அன்னைக்கு ஒருத்தர் கூட பிரியாணின்னு ஒண்ணு கண்ணில் காட்டினதே இல்லை. இனி இங்க வந்து கிராமத்துக்கு வந்து இருக்கிறோம், இங்கேயும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுதான் யோசிச்சுட்டு உட்காந்து இருக்கிறேன். உனக்கு என்ன பிரியாணி தானே வேணும்? நான் செஞ்சு தரேன், விடு. முடிஞ்சா ஒரு சில்லியும் போட்டு தரேன், போதுமா? அப்பா, ரம்ஜானுக்கு பிரியாணியா? இன்னும் ஒரு ஆச்சரியம். நம்பவே முடியும், திடீர்னு செய்யறேன்ட்ட. சரி, ஓகே, விடு. எல்லாம் ரெடி பண்ணிட்டு நானும் போய் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு வந்துடுறேன். பிரியாணி செஞ்சு வச்சுட்டு இன்னைக்கு ஒரு வெட்டி விட்டுற வேண்டியதுதான். இவனை வச்சுட்டு நான் என்னதான் பண்றது? ஒண்ணுமே புரியல எனக்கு. ஏசாமி, என்ன ஆயிடுச்சா பிரியாணி? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கிற, அதுக்குள்ள உனக்கு என்ன அவசரம்? ரொம்ப கரெக்ட் தான். வேகிறதுக்கே 1 மணி நேரத்துக்கு மேல ஆயிடுங்க. வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுமா? 10 நிமிஷத்துல வந்து போயிடுது, வேகிறதுக்கு 1 மணி நேரம் ஆகுங்கிற. 10 நிமிஷத்துல வேணும். ஆமா, இது எனக்கு ஒரு டவுட். சிக்கன் பிரியாணி இப்ப சிக்கனுக்கு வந்து நான் தான் போய் வாங்கிட்டு வரணும், நான் வாங்கவே போகல. அப்ப எப்படி? ஒருவேளை அப்பாட்ட நேத்தே சொல்லி அப்பா ராத்திரி வாங்கிட்டு வந்துச்சா, இல்ல இப்ப காலகாலத்துல இருந்து போய் அப்பா வாங்கிட்டு வந்துச்சா? சிக்கனா? சிக்கன் பிரியாணி செய்யறேன்னு யார் சொன்னா? நான் காய்கறி போட்டு வெஜ் பிரியாணி செஞ்சுட்டு இருக்கிறேன். வெஜ் பிரியாணியா? சில்லி செய்யறேன்னு சொன்னேன். நம்ம சந்தையில காலிஃபிளவர் இவ்வளவு வருஷம் வாங்கிட்டு வந்தோம்ல. ஆமா, அதுக்கு சில்லி போட்டு தரேன்னு சொன்னேன். காலிஃபிளவர் சில்லியா? ஏமா, ரம்ஜானுக்கு பிரியாணி நான் சிக்கன் பிரியாணி செய்வேன். நம்ம தட்டம் ஃபுல்லா போட்டு இது அப்படியே தட்டம் ஃபுல்லா அப்படியே ரம்ஜானுக்கு பிரியாணி போட்டு அப்படியே எடுத்து சாப்பிடலாம்னு ஆசையா இருந்தா இப்படி பண்ணிட்டேன். போறணும், வேற வேலையே இல்ல. நானே பிரியாணி கேக்குறானேன்னு பாவனா, சரி இந்த பிரியாணியே செஞ்சு கொடுக்கறான்னு நினைச்சா போல. வேலை இல்லாம ஒண்ணும் இல்ல உனக்கு. என்னமா ரம்ஜான் அன்னைக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடலாம்னு இப்படி மண்ணள்ளி போட்டியாமா?